திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நம்ம ஊரில் நம்ம எம்பி என்ற நிகழ்வில் திருவள்ளூர் எம்பி பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் நம்ம ஊரில் நம்ம எம்பி நிகழ்வில் பொதுமக்களுடன் நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். சிறுவர் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து பேசும்போது அவற்றிற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதை குறித்தும் வலியுறுத்தி பேசினார். பாஜக குறித்து தனது விமர்சனங்களை தெரிவித்த போது அதிமுக பாஜக கூட்டணி தோல்விக்கான முன்னுரையாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி களத்தில் வெற்றியை கொடுக்காது என்றும் கூறினார். இல்ல கண்டிப்பாக சட்டங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா செயல்படுகின்றது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சிறார் பாலியல் வன்கொடுமையில மெத்தன போக்கை காட்டுபவர் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் அது ஒரு மனதை பதப்பதப்பை வைக்கும் ஒரு நிகழ்ச்சி. எல்லார் வீடுகளிலும் குழந்தைகள் உள்ளன. அது கண்டிப்பாக மெத்தன போக்காக யாரும் பார்க்கல. இல்ல அதிமுக கூட்டணி என்பது அது என்ன கூட்டணி இது வரைக்கும் யாருக்கும் புரியல. தமிழ்நாடுக்கே சரியா புரியல. பாஜக உடைய ஒரு கூட்டணி எந்த அளவுக்கு அதிமுகக்கு முதல் அது கட்சியாக நிலை நிற்பதற்கு உபயோகப்படும்ன்றது முதல்ல அவங்க யோசிக்கணும். இந்த தேர்தலையும் தாண்டி நான் சொல்றேன், அதிமுகன்னு ஒரு கட்சி எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அவங்க பாஜகல இருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு நல்லது. அது அவங்களுடைய தொண்டர்களுடைய குரலும் அதுதான். ஸோ அவங்க தேர்தலையும் தாண்டி கட்சி இருக்குமா இல்லையான்ற லெவலுக்கெல்லாம் அவங்க யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இந்த நிலைமையில் அவர்கள் இன்னொருத்தரை அங்க கூப்பிடுறது ஒரு கம்ப்ளீட் சூசைட் மிஷன் தான். அப்படி யாரும் இங்க அரசியல் அறிவில்லாதத்தனம் இங்க கிடையாது. யாருமே போக மாட்டாங்க பாஜக இருக்க பக்கம். போனாங்கன்னா தமிழகத்துல அவங்க அரசியல் முடிஞ்சிரும்ன்றது தெரியும்.